அடுத்த செய்தி, மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரின்னு பேர். ராஜாஜி, காப்பாத்த ராஜாஜி, நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த பெருமகன் மகாத்மா காந்தியுடைய சம்பந்தி. சம்பந்தி என்ன தெரியுமா? சம்மந்திங்க கூடாது. ரொம்ப பேர் இப்ப அப்படி சொல்லி எடுத்துடுறாங்க. சம்மந்தி, சம்மந்தியா சம்பந்தியா, எது கரெக்ட்? மானாவா பானாவா? பானா. சில பேர் சம்மந்திங்கிறான். அவர் தான் என் சம்பந்தி. அவர் ஆமான்னுக்கிறாரு. மந்தினா தெரியுமா? பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்மந்தினா நல்ல பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்பந்திய திட்டணும்னா சம்மந்தின்னு சொல்லுங்க. அந்த முட்டாப்பை அதை கேட்டுக்கிட்டு ஆமான்னுக்கிடுவேன். புரியுதா? என்ன சொல்லணும்? சம்பந்தர். சம்பந்தர்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் உடையவர், ஞானத்தோடு சம்பந்தம். சம்பந்தம்னா நல்ல தொடர்பு, பந்தம்னா தொடர்பு. ஞானத்தோடு நல்ல தொடர்பு இருந்தா அவருக்கு என்ன பேரு? திருஞான சம்பந்தர். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜாஜி. மகாத்மா காந்தியினுடைய பிள்ளை தேவதாசுக்கு ராஜாஜியினுடைய பொண்ணு நாமகிரி என்ற லட்சுமிய கல்யாணம் பண்ணி கொடுத்தது. காதல் கல்யாணம்மா. மகாத்மா காந்தி செட்டியாரு, பனியா செட்டியாரு. ராஜாஜி ஐயங்கார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். வெள்ளக்காரன் வெளியில போற பொழுது இந்திய நாட்டை அவர் கையில தான் கொடுத்துட்டு போனார். அப்புறம்தான் பிரதம மந்திரி எல்லாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. அவருடைய சம்பந்தி காந்தி. ராஜகோபாலாச்சாரியார் 1937 சேலத்தில் வக்கீலா இருக்கார். சுதந்திரத்துக்கு முன்னால வக்கீல் வேலை. மனைவி இறந்து போயிட்டார். தன் வேட்டிய தானே துவைச்சுக்குவார். அவ்வளவு பெரிய ஆளு. இந்தியாவில் நம்பர் 1. தன் வேட்டிய தானே துவைச்சுக்குவார். வீட்டில் தயிர் சாதம் தயார் பண்ணுவார். மத்தியானம் தயிர் சாதம் கொண்டு வந்து சாப்பிடுவார். கேட்டா முட்டாளுக்கு மோரும் சாதம். அவரை முட்டாளு. பெரிய ஞானிகள் தங்களை ஞானின்னு சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எவன் சொல்றானோ அவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு எவன் காலரை தூக்கி விட்டுக்கிடானோ இந்த பயலுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டா பய. உலகம் தெரியாத பயல்னு அர்த்தம். பெரிய ஞானி சாப்பிடுறார். அன்னைக்கு மத்தியானம் கேன்டீன்ல வச்சு தயிர் சாதம், தான் சமைச்ச தயிர் சாதம். எதிர்த்தாப்புல சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து உட்கார்றார். சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளக்காரனுடைய வேலைக்காரன். இவரு சுதந்திர போராட்ட தியாகி. ரெண்டும் இப்படி. அவன் ஜெயிலில் போடுறவன், இவரு ஜெயிலுக்கு போடுறவர். ரெண்டும் எப்படி இருக்கும்? உன்னோட ஒண்ணு பேசாது, உருன்னு தான் பார்க்கும். அன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் வந்து எதிர்த்தாப்புல அந்த டேபிள்ல உட்கார்ந்து பொட்டலத்தை பிரிக்கிறார். மத்தியானம் சாப்பாடு பிரிச்சு வச்சுட்டு தண்ணீரை கையில் எடுக்கிறார். ஒரு பாட்டை சொல்றார். பாட்டை சொல்லிட்டு தண்ணியை விடாவுறார். சாப்பிட போறார். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி நிமிர்ந்தார். ஓய் கிருஷ்ணய்யர், அது என்ன பாட்டு? இப்போ ஒரு பாட்டு சொன்னீங்களே, அது என்ன பாட்டு? நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு பேசாதுங்க. இப்ப சண்டையெல்லாம் போயிடுச்சு. அது என்ன பாட்டு? அந்த பாட்டு ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னால அந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிடுவீங்க? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சோறு இல்லை. ரொம்ப பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கு மாத்திரை போடுறாங்க. தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. மாத்திரை போடுறானா இல்லையா? இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா பசியும் இருக்கும், சோறும் கிடைக்கும். அட
இங்க அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. கிருஷ்ணய்யர் அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுங்க. வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை விடுங்குகின்றேன் விக்கினேன் வினையே. சிவபெருமானே, நான் இத்தனை நாளா பட்டினி கிடந்தேன், நீ அருள் பண்ணனே, அந்த அருளை வாரி வாரி முழுங்கனே, எனக்கு தலையெடுத்தில்ல, விக்கல் எடுக்குது, தேன் மாதிரி தண்ணீரை கொடுத்து காப்பாத்து. வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், மெல்லாமலே முழுங்குறேன், வாரி வாரி கொட்டுகிறேன். அதானே அதுக்கு வார்த்தை. சாப்பிடுறதா இல்லையே, என்ன ஆச்சு, எனக்கு தலையெடுத்தில்லேன் வினையேன். வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். தலையெடுத்து இருந்தாத்த திருவாசகம் கேட்க முடியும், தலையெடுத்து இருந்தாத்த அருள் அமுதத்தை உணர முடியும், தலையெடுத்து இருந்தாத்த தானுலிங்கேஸ்வரர் சந்நிதியில வந்து கும்பிட முடியும். என்ன முடியாது, அவன் அருளாலே அவ்வளவுதான்மா, அவன் அருளாலே அவன் தாய் மணி. வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன். விக்கல் எடுக்குது, ஏன் தலையெடுத்தில்ல வினையேன் என் விதியின்மையால். எப்படி தண்ணி வேணும், தேன் மாதிரி தண்ணி வேணும். தடங்க ஏன் தெரியுமா, தேன் தானும் கெடாது, அதுல போட்டதையும் கெடுக்காது. பலாச்சோடை வாங்குறீங்கல்ல, தேன்ல போடுங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், 3 நாள் கழிச்சு நல்லா இருக்கும். திருவாசகம் என்பது தேன், தானும் கெடாது, தன்னை அண்டின அன்பர்களையும் கெடுக்காது, அப்படியே வச்சிருக்கு. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி எல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அது மாதிரி தடங்கரும் தேன் என்ன தண்ணீர் பதிகத்தந்து உய்ய கொள்ளாய். அழுங்குகின்றேன் கவலைப்படுறேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ராஜாஜி கண்ணீர் வந்துருச்சு. கிருஷ்ணய்யர் நல்ல பாட்டு சொல்லியிருக்கீங்க. இது எங்க வருது, திருவாசகத்தில வருது. அடைக்கலப்பத்து 24ஆம் தலைப்பு, இது 10வது பாட்டு. 24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து, அதுல 10வது பாட்டு இந்த பாட்டு. கிருஷ்ணய்யர், எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? யாரு கேட்கிறார்? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல், சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ராமாயணத்தை எழுதினவர், வியாசர் விருந்து அப்படின்னு மகாபாரதத்தை எழுதியவர், திருமூலரிலிருந்து 100 பாட்டை எடுத்து விளக்கம் கொடுத்தவர், பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணவர், வெள்ளக்காரன் போற பொழுது பாராட்டி புகழோடு போற்றப்பட்டவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். கிருஷ்ணய்யரை கேட்கிறார், எனக்கு ஒரு திருவாசகம் வாங்கி கொடுக்கிறீங்களா? வாங்கி கொடுத்தார். ராஜகோபாலாச்சாரி படிச்சார். நல்ல வேலையா அவர் ஜெயில போட்டுட்டாங்க. என்ன சார் நல்ல வேலையா? ஆமா, வக்கீலையா வீட்டுல இருந்தா கட்சிக்காரன் புடுங்கிடுறான், நிம்மதி கிடைக்குமா? சில வார்த்தைக்கு பொருள் புரியலை, குறிச்சு வச்சுட்டார். வெளியில வந்தாரா, வெளியில வந்து திருவி கல்யாண சுந்தர முதலியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிக்கா, அவர்கிட்ட வந்து கேட்டு அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் ஆச்சு, 1950 தாண்டிடுச்சு. தர்மபுரம் மகா சன்னிதானம் திருவாசகத்துக்கு ஒரு நூல் பதிப்பிக்கிறார் உரையோட. வித்வான் தண்டபாணி தேசிகர் உரை எழுதியிருக்கார். இவளது பெரிய பதிப்பு, நல்ல பதிப்பு. இவருக்கு கடுதாசி போடுறார் தர்மபுர ஆதீனம். யாருக்கு? ராஜாஜிக்கு. நீங்கள் இந்த திருவாசக உரைக்கு ஒரு முன்னுரை தர வேண்டும். அப்பத்தான் ராஜாஜி இந்த கதையெல்லாம் சொல்றார். எந்த கதை?
சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். திருவாசக நூலை படித்தேன். முதலிலே இருந்து கடைசி வரை படித்தேன். எனக்கு வந்த சந்தேகங்களை திருவிக மூலம் தீர்த்து கொண்டேன். திருவாசகத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல், என்னோடு கலந்து விட்டது. திருவாசகத்துக்கு ஒருவர் உரை எழுதுவாரேயானால் அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. மன்னிக்கவும். கைதட்டி யாருக்கு? ராஜாஜிக்கு. வேடிக்கை பார்த்தீங்களா? உயிர் நூல். திருவாசகம் படிக்கணுமா வேண்டாமாம்மா? தயவு பண்ணி ஆளுக்காடு ஒரு திருவாசக புத்தகமாவது வாங்குங்க. என்ன ஒரு இட்லி 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கிறோம், 3 மணி நேரத்தில் காணாம போயிடுது. 30 ரூபா கொடுத்தா என்னங்க அநியாயமா இருக்கு? 30 ரூபாய்க்கு திருவாசக புத்தகம் விற்கிது. வாங்கி படிங்கம்மா, நல்லா இருக்கும். அது அடுத்தாப்புல சொல்ல போறேன். இந்த கடிகாரம் அநியாயமா ஓடிட்டு சொல்லிப்படுறேன். சரிதானா? இதுக்கு முக்கியமான செய்தி சொல்லணுமே. ஆக ராஜாஜி திருவாசகத்தை படிச்சுட்டாரா? ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்டம், அங்கே சிட்னின்னு ஒரு சிட்னி, சட்னி இல்லை சிட்னி, அங்கே எனக்கு 8 நாள் பேச்சு. இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் தேவார திருவாசகத்தை முறையாக படித்தவர்கள். இந்த பிள்ளைங்க படிச்சது பாருங்க. இது மாதிரி அங்க உள்ள பிள்ளைங்க தேவாரத்தை பக்கம் பக்கமா ஒப்பிக்குது. அப்படி இன்னைக்கும் உலகம் பூரா தமிழும் சைவமும் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். ஆஸ்திரேலியா நல்ல கூட்டம் கூடியிருக்கு. ஒரு கல்யாண மண்டபம். நாம் பேசணும் சாயந்தரம் 7 மணி. எனக்கு கொண்ட மேலே உட்கார வச்சு விட்டாங்க. கீழே அவ்வளவு கூட்டம். திடீர்னு அங்கேருந்து ஒரு அம்மையார் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாங்க. புடவை வெள்ளை, ஜாக்கெட்டு வெள்ளை. கேபி சுந்தராம்பாள் சிவப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அம்மா அப்படி இருப்பாங்க. கம்பி உடம்பெல்லாம் திருடி இருக்கு. எல்லாம் அந்த அம்மாவை கண்டவுடனே எந்திரிச்சிருக்கிறாங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன், பார்த்தேன். ஒருவேளை மந்திரி போல இருக்கு. நம்மெல்லாம் மந்திரிக்கு தானே எந்திரிப்போம். நானும் இது இருக்கிற வம்பு, நானும் எந்திரிச்சிட்டேன். அந்த அம்மா முன்னால வந்தாங்க. ஐயா நீங்க உட்காருங்க உட்கார்ந்தேன். ஐயா என்ன தெரியுதா? அம்மா நான் இன்னைக்குதான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். இப்பத்தான் பேச போறேன். எனக்கு சரியா தெரியலையே அம்மா. ஐயா நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் பொண்ணு. எப்படி இருக்கு ஐயா? நீங்க நிறைய அவரை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களை பார்த்து கும்பிடணும்னு வந்தேன். எங்க வீட்டுக்காரரு யாழ்ப்பாணத்துல ஆராய்ச்சி பண்ணி PhD பட்டம் வாங்கினாரு. இப்ப காலம் ஆயிட்டாரு. நான் தான் இருக்கேன். என் பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறா. இவங்களுக்கெல்லாம் நான் திருவாசகம் சொல்லி கொடுக்குறேன். அதனால என்னை கண்ட உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. திருவாசகம் எங்க போயிருச்சு பார்த்தீங்களா? இப்ப எத்தனை செய்தி ஆச்சு? 4. இன்னும் 1 சொன்னா இன்னைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 திருவாசகத்தில் ரொம்ப முக்கியம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப். G.U. போப்புன்னு ஒருத்தரம்மா. அவரு நம்ம திருநெல்வேலிக்கிட்ட வந்தாரு, பாளையங்கோட்டைக்கு வந்தார், விக்கிரமசிங்கபுரத்துக்கு போனார், தமிழ் படித்தார். ஃபாதர் சிலுவை போட்டு பாவாடை கட்டி அந்த ஃபாதர் அவர்.